ஹலோ கிளிட்டர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா saree எப்படி ப்ரீப்ளீட் பண்ணி பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது என்னோடய ப்ரைடோட முகூர்த்தம் saree. இந்த சாரியில் தான் நம்ம இப்போ வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் ப்ரீப்ளீட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்க போகிறோம். பல்லுவோட ஸ்டார்டிங் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் வந்துட்டு உங்களுக்கு என்ன சைஸில் வந்துட்டு உங்களுக்கு பல்லு ஃப்ரண்ட் பேக் போர்ஷன் அண்ட் ஃப்ரண்ட் போர்ஷன் வேணுமோ அந்த அளவு வந்துட்டு நீங்கள் எடுத்து 6 ப்ளீட் இல்லைன்னா 7 ப்ளீட் 5 9லாம் ஒரு சிலர் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களோட வந்துட்டு திங்கிங்க்கு ஏற்ற மாதிரி மீன்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு அதை அரேஞ்ச் பண்ணி அதோட கார்னரில் வந்துட்டு பின் வச்சு பின் பண்ணிக்கோங்க. பின் வச்சு பின் பண்ணிவிட்டு அதை வந்து டேபிளோட ஆப்போசிட் சைடில் நீங்கள் எந்த சைட் பண்ண போகிறீங்களோ அதோட ஆப்போசிட் சைடில் வந்துட்டு சாரி பெக்ஸ் வச்சு அதை செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இழுக்கும்போது அந்த பட்டெல்லாம் வந்துட்டு ப்ளீட் எல்லாமே வந்துட்டு நீங்கள் அரேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது, நகர்ந்து வராது. ஸோ வந்துட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துட்டு ஒரு நீட்னஸாக ஒரு இது கிடைக்கும் நீங்கள் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆப்போசிட் சைடில் சாரி பிக் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக உங்களுக்கு பேக் லென்த் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து நீங்கள் வந்துட்டு அயன் பண்ணிக்கோங்க. அண்ட் எது வரைக்கும் நீங்கள் பேக் லென்த் பண்ணிட்டீங்கல்ல அங்கே வந்து ஒரு பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. தென் நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் வந்துட்டு நம்ம ஒரு ½ இன்ச் எடுத்து நம்ம வைப்போம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி ½ இன்ச் மட்டும் நீங்கள் தள்ளி வச்சு ஒரு ½ இன்ச் கேப் விட்டு இன்னொரு ப்ளீட் வர மாதிரி தனித்தனியாக வர மாதிரி நீங்கள் வச்சு அயன் பண்ணிவிட்டு பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவில் பார்க்குறீங்களா அந்த மாதிரி வந்துட்டு உள்ளெல்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு நீட்டாக அதை எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சு அயன் பண்ணிக்கோங்க, ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு இங்கே நெக்கில் பின் பண்ணுவோம் இல்லைங்களா, அங்கேருந்து ஒரு ½ வந்துட்டு இன்ச் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். ½ இன்ச்சில் வந்துட்டு நீங்கள் தனித்தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பாதி வரைக்கும். அதுக்கப்புறம் அடுத்து கீழே வந்துட்டு ½ இன்ச் அப்படிங்கிறது ஒரு 1 இன்ச் கேப்பில் இன்னி கொஞ்சம் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணி நீங்கள் அதை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஒவ்வொரு இடம் முடிஞ்ச உடனேயும் நீங்கள் வந்துட்டு பின் வச்சு செக்யூர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நாளைக்கு பாக்ஸ் நீங்கள் எப்போ எடுத்து சாரீ வியர் பண்ண போகிறீங்களோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு கலையாமல் கசங்காமல் வந்துட்டு நீட்டாக இருக்கும். எடுத்து ஒரு 2 மினிட்ஸில் நீங்கள் வியர் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஃப்ரண்ட் போர்ஷன்லேருந்து உங்களுக்கு பேக்கில் சைடில் பேக்கில் ரைட் சைடு ஹிப்க்கு அந்த சைடு வர இடத்துல வந்துட்டு நீங்கள் ஒரு 1 இன்ச் பக்கம் வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி வச்சு எல்லாத்தையுமே வந்துட்டு நீட்டாக ப்ரெஸ் பண்ணி ஒரு 2 ப்ளீட்ஸ் ஒன்ஸ் அந்த 2 ப்ளீட்ஸுக்கு ஒரு தடவை வந்துட்டு நீங்கள் அதை பின் வச்சு செக்யூர் பண்ணிடுங்க. பிகாஸ் வந்துட்டு எல்லா ப்ளீட்ஸையும் ஒரே இதாக வச்சு நம்ம பின் பண்ண முடியாது ஸ்டார்டிங்கில் பண்ண மாதிரி. ஸோ ஒரு 2 ப்ளீட்ஸ் ஏற்ற மாதிரி ஒரு பின், இன்னும் 2 ப்ளீட்ஸ் ஏற்ற மாதிரி ஒரு பின், அந்த மாதிரி வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. பொறுமையாக பண்ணுங்கள். ஒரு ஒன்ஸ் ட்வைஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிரும். இது வந்துட்டு நீங்கள் ஓனாகவும் வந்துட்டு நீங்கள் பண்ணி உங்களுக்கு ஆஃபீஸ் வியருக்கோ இல்லை ஃபங்க்ஷன் வியருக்கோ நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பிரைட்ஸ்க்கும் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முகூர்த்தம் டைமில் மார்னிங்கில் உங்களுக்கு வந்துட்டு டைமே கிடைக்காது பிரைட்ஸுக்கு வந்துட்டு நம்ம பண்ணி அதுக்கப்புறம் வந்து சாரீ வியர் பண்ணி பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் முன்னாடி நாளே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு 2 ப்ளீட்ஸ் சேர்த்த மாதிரி ஒரு பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நீங்கள் எடுத்து நீங்கள் வியர் பண்ணுற வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு எந்த இதுவுமே ஆகாமல் அப்படியே இருக்கும் சேஃபாக. நீங்கள் வியர் பண்ணிவிட்டு நீங்கள் தேவையில்லாத பின்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாரீ பெக் வச்சு நான் போட்டிருந்தேன் இல்லைங்களா, அந்த மாதிரி சாரீ பெக் வச்சு நீங்கள் வந்துட்டு செக்யூர் பண்ணிக்கணும்.
இப்போ வந்து சென்டர் ப்ளீட் எடுக்கிறோம். சென்டர் ப்ளீட்டில் வந்துட்டு நம்ம சைடில் வந்துட்டு ஹிப்பில் இருந்து நம்ம எங்கேருந்து கட்டுறோமோ அதை ஒரு சுற்றி மெஷர் பண்ணிக்கோங்க. 34ஓ 36ஓ 32 அந்த மாதிரி வந்துட்டு உங்கள் மெஷர்மெண்ட் இருக்கும் இல்லையா, ஹிப் சைஸோடது. ஸோ அதை மெஷர் பண்ணி நீங்கள் அந்த மெஷர்மெண்ட் வரைக்கும் நீங்கள் saree விட்டுட்டு அதுக்கப்புறத்துலேருந்து உங்களுக்கு எவ்வளோ ப்ளீட்ஸ் வேணுமோ அந்தளவு எடுத்து நீங்கள் வந்துட்டு பின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பின் தான் இதில் மெயின். பின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு சும்மா நீங்கள் வச்சு பார்த்து கூட பண்ணலாம். உங்கள் மெஷர்மெண்ட் ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் மறுபடியும் ஒரு டர்ன் ரவுண்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஃப்ரண்ட் ப்ளீட் போடுவீங்க இல்லையா, அது வரைக்கும் வச்சு பார்த்துட்டு எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அவ்வளோவில் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ ப்ளீட்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எவ்வளோ பெருசு எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி வச்சு பின் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே திருப்பி போட்டு பேலன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, நம்ம வந்துட்டு மெஷர்மெண்ட் எடுத்தோம் இல்லையா, அதை வந்துட்டு ஒரு மடிப்பு 2 மடிப்பு அந்த மாதிரி வந்துட்டு எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அது மேலே வந்துட்டு அப்படியே ஒரு ஃப்ளோவாக போட்டு அதுக்கு மேலே வந்துட்டு அதை வந்து 2 சைடு ரைட் கார்னர்லேருந்து சென்டர், லெஃப்ட் கார்னர்லேருந்து சென்டர் நீங்கள் அந்த மாதிரி மடித்து மேலே நம்ம ப்ளீட்ஸ் எடுத்தோம் இல்லையா, ஃப்ரண்ட் ப்ளீட் அதை வந்து மேலே வச்சு ஒரு ரோல் பண்ணிக்கோங்க. நான் இதில் காமிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் வந்து ப்ரீப்ளீட் பண்ணி பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்துட்டு நீங்கள் பர்சனலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பிரைட்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட சந்திக்கிறேன். until then bye from Studio Glitz. Bye.